எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு சுமித்ராஸ் கிச்சன். இன்றைக்கி பூரி உருளைக்கிழங்கு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது உருளைக்கிழங்கு பண்ணுறதுக்கு 3 பெரிய கிழங்கு ஸ்வீட் இல்லாததாக கெட்டியாக பார்த்து வாங்கிக்கோங்க. இதை நல்லா அலமின்றுங்க. கிழங்கை பாதியாக கட் பண்ணி குக்கரில் வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாம். உருளைக்கிழங்கு பண்ணுறதுக்கு கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, சிகப்பு மிளகாய் எடுத்திருக்கேன். மஞ்சப்பொடி, பெருங்காயப்பொடி எடுத்திருக்கேன். ஒரு உருளைக்கிழங்குக்கு 1.5 பச்சை மிளகாய், 5 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். கருவேப்பிலை, இஞ்சி, 4 சிவப்பு மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கேன். தென் அதே அளவு வெங்காயம் எடுத்து உரித்து சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போது நம்ம வாணலி போட்டுட்டு ஒரு 1.5-2 ஸ்பூன் எண்ணெய் போட்டுக்கோங்க. கடுகு போடுங்க. கடுகு தாளித்த உடனே உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, சிகப்பு மிளகாய் போட்டுருங்க. இது பாதி செவந்த உடனே பச்சை மிளகாய், இஞ்சி, கருவேப்பிலை போட்டுடலாம். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். இந்த கடலைப்பருப்பும் உளுத்தம்பருப்பும் செவக்கிற வரைக்கும் நீங்கள் இதை ஃப்ரை பண்ணணும். அப்போ தான் அந்த பச்சை மிளகாவோட காரம்லாம் அதில் இறங்கும். இப்போ அந்த குட்டியாக நறுக்கி வச்சுருக்கோம்ல வெங்காயம், அதையும் இதோடு சேர்த்துட்டு மஞ்சள் பொடி, பெருங்காயப்பொடி போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணலாம். உருளைக்கிழங்குக்கு தேவையான உப்பையும் ஆட் பண்ணிடலாம். இப்போது இந்த வெங்காயம் நல்லா ஒரு மீடியம் ஃப்ளேமில் அந்த வெங்காயம் டிரான்ஸ்பரண்ட் ஆகிற வரைக்கும் வதங்கணுங்க. வதக்கிட்டே இருங்க. அதுக்குள்ளே அந்த பக்கம் நமக்கு உருளைக்கிழங்கு வெந்திருக்கும். உருளைக்கிழங்கை வேக வைக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் நல்லா அலம்பிட்டு வேக வைங்க. அதில் மண் இருந்ததுன்னா அந்த மண் ஸ்மெல் உங்களுக்கு உருளைக்கிழங்கு முடிக்கும்போது வரும். அதனால் மண்ணே இல்லாமல் நல்லா அலம்பிட்டு வேக வைக்கணும். இப்போ அந்த உருளைக்கிழங்கை தோலை உரிச்சிட்டு நான் நல்லா ஸ்மாஷ் பண்ணிக்க போகிறேங்க. இப்போ பாருங்கள், நல்லா ஸ்மாஷ் பண்ணியாச்சு. இந்த ஸ்மாஷ் பண்ண உருளைக்கிழங்கை இப்போ இந்த வெங்காயம் டிரான்ஸ்பரண்ட் ஆன உடனே இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணலாங்க. இப்போது இதோட நம்ம உருளைக்கிழங்கு ஆயிடுச்சுன்னு விட முடியாது. நான் அந்த உருளைக்கிழங்குல இன்னும் காரம் உப்பே ஏறாது. அதனால் நம்ம இதில் 1.5 கப்பு தண்ணி போட போகிறோம். மூடி வச்சுட்டு சிம்மில் ஒரு 5-6 நிமிஷம் அப்படியே இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அப்புறமா பார்த்திங்கன்னா நல்லா எல்லாமே மிக்ஸ் ஆகி சூப்பரான டேஸ்ட்டில் உங்களுக்கு உருளைக்கிழங்கு ரெடியாக இருக்கும். இதில் இந்த வெங்காயம் அந்த உருளைக்கிழங்குக்கு ஈக்குவலாக எடுத்துக்கோங்க. கொஞ்சம் கூட எடுத்துக்கிட்டால் கூட பரவாயில்ல. சில பேர் வெங்காயத்தை நீளமாக நறுக்கிறாங்கங்க. அப்படியும் கூட நறுக்கிக்கலாம். பட் நான் நல்லா சின்ன சின்னதாக தான் நறுக்குவேன். அது எங்கள் அம்மாவோட பழக்கம். அப்படியே நறுக்கி பழகிடுச்சு. இப்போ பாருங்கள், இந்த உருளைக்கிழங்கு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. இப்போ இதை நல்லா ஒரு மூடி போட்டுட்டு சிம்மில் ஒரு 5-6 நிமிஷம் வச்சுடுங்க. இங்கே பார்த்திங்கன்னா நீங்கள் எவ்வளோ தண்ணி போடுறீங்களோ அவ்வளோயும் வாங்கி கெட்டி ஆகிட்டே இருக்கும். பட் நீங்கள் இதுக்கு 1.5 டம்ளர் தண்ணி போட்டுட்டு ஒரு 5 to 6 மினிட்ஸ் மூடி வச்சுட்டு திறந்து பார்த்திங்கன்னா பூரிக்கு கரெக்டான அந்த உருளைக்கிழங்கு மசால் ரெடியாக இருக்கும். இதுக்கு ஃப்ரெஷ்ஷாக கருவேப்பிலை கட் பண்ணி போட்டுட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி உரமாக வைங்க. அது சூடாகவே இருக்கட்டும். சில பேர் கொத்தமல்லி போடுறாங்க. பட் நான் கொத்தமல்லி போடுறதில்ல. வேறு எந்த காரமோ இல்லை மசாலா பொடியோ போடுறதில்லைங்க. இப்படி பண்ணி பாருங்கள். கடையில் கொடுக்குற கிழங்கு மாதிரியே சூப்பராக இருக்கும். இப்போ இன்னொரு வாணலியில் ஒரு 200 ml கிட்ட பூரி பொரிக்கிறதுக்கு எண்ணெய் வைக்கலாம். 2 கப்பு கோதுமை மாவு எடுத்துக்கலாம். அதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி போட்டு இதை பிசையலாம். நான் 1 கப் வாட்டர் எடுத்துகிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி போட்டு பிசைகிறேன். பார்த்திங்கன்னா 1/4 கப்பு மீந்துடுச்சு. நமக்கு மேக்ஸிமம் கெட்டியாக மாவு பிசையணும். இதுக்கு கல் மாதிரி மாவு பிசையணும். இந்த 2 கப்பு மாவுக்கு நமக்கு இந்த மாதிரி உருண்டை ஒரு 12 உருண்டை வந்திருக்குங்க. நீங்கள் 1 கப் மாவு எடுத்திங்கன்னா அதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 5-6 உருண்டை வரும். இந்த பூரி பண்ணும்போது அந்த ரவுண்டு பண்ணிவிட்டு கொஞ்சமாக மாவு டஸ்ட் பண்ணிக்கோங்க. ரொம்ப மாவு டஸ்ட் பண்ணாதீங்க. அந்த எண்ணெய் நல்லா காஞ்சிருக்கணும். பூரி அதில் போட்டுட்டு அந்த எண்ணெயை அந்த பூரி மேலே போட்டிங்கன்னா நல்லா உப்பும். பின்னாடி திருப்பி போட்டு இப்படியே கொஞ்சம் நேரம் வச்சுட்டு இந்த மாதிரி எவ்வளோ நேரம் வைக்கணும்னா ஒரு 5 to 6 செகண்ட்ஸ் வச்சுட்டு எடுத்திங்கன்னா 2 பக்கமும் நல்லா பொரிஞ்சிருக்கும். உங்களுக்கு இந்த பூரி மட்டும் இப்படி நல்லா உப்பினா மட்டும்தான் சாஃப்டாக இருக்குங்க. அது உப்பாமல் அப்படியே தட்டையாக பொரிஞ்சிச்சுன்னா உங்களுக்கு அந்த சாஃப்ட்னஸே இருக்காது. இந்த உப்புறதுக்கு நான் 3 டிப்ஸ் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு தண்ணி கம்மியாக போட்டு பிசைங்க. 2 கப்புக்கு 3/4 கப்பு சரியாக இருக்கும். தண்ணி கம்மியாக போட்டு பிசைறதுனால உங்களுக்கு பூரி எண்ணெய் அவ்வளோவா குடிக்காது.
செகண்ட் வந்து மாவு ரொம்ப டஸ்ட் பண்ணக்கூடாது. இந்த மாவு டஸ்ட் பண்ணாமல் இருக்கணுன்னாலும் நீங்கள் தண்ணி கம்மியாக போட்டு தான் பிசையணும். தேர்டு வந்து எண்ணெய் கரெக்டான கொதி நிலையில் இருக்கணுங்க. அப்போ தான் பூரி நல்லா உப்புங்க. பூரி போட்ட உடனே அப்படியே விட்டுடாதீங்க. அந்த எண்ணெயை எடுத்து அந்த பூரி மேலே நீங்கள் வந்து நல்லா வந்து தூவி விடணும். பூரியை திருப்பி போட்டு பின்னாடி பக்கமும் நல்லா பொரித்து ஒரு எண்ணெய் வடித்தட்டில் எடுத்து வச்சிங்கன்னா ரொம்ப சாஃப்டான டேஸ்டியான பூரி ரெடி. எக்ஸாக்ட் ரவுண்ட் ஷேப் வேணும்னா பூரியை தேய்ச்சிட்டு ஃபில்டர் மூடியை வச்சு கட் பண்ணிவிடுங்க. கட் பண்ணிட்டிங்கன்னா அந்த ரவுண்டு உங்களுக்கு எக்ஸாக்டாக கிடைக்கும். ட்ரை பண்ணுங்கள். கிவ் யுவர் ஃபீட்பேக்.